மணிகண்டன் சார், ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு கேம்பெயின் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சார் சார். அந்த கேம்பெயினுக்கு பேர் என்ன அப்படின்னா, போதை இல்லா தமிழ்நாடு சார். அப்போ அந்த மீட்டிங்ல தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஒவ்வொரு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸும் அவர்களுடைய எல்லையில, காவல் நிலைய எல்லையில இந்த போதை மருந்து விற்பனையை தடுக்கிறது, கஞ்சா விற்பனையை தடுக்கிறது, இதை நான் தடுப்பேன் அப்படின்னு உறுதி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அங்க நிச்சயமாக எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொன்னாரு. உறுதி ஏற்க வேண்டும் அப்படின்னு கேட்டாரு. இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் ரொம்ப அபிஷியலா இந்த மாதிரி ஒரு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணல சார். தமிழ்நாடு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரீதியாக. ட்ரக் ஃப்ரீ இந்தியாங்கிற ஒரு கேம்பெயினை நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ பண்றாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது இதுதான். பிஜேபி எலெக்ஷன் கேம்பெயின்ல கொடுத்தாங்க, வார் ஆன் ட்ரக்ஸ் சொல்லிட்டு மணிப்பூர்ல. இந்த மாநில அரசு அப்படி ஒரு முயற்சி எடுத்தது சார். சார் சொல்றாரு, நாங்க என்ன பண்ணனதுக்கு அப்புறம், என்ன சம்பவம் நடந்ததுக்கு பிறகு அதை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றோம்னு பாருங்க அப்படிங்கிறாரு. குறிப்பா இந்த ஐஸ் ஹவுஸ் பகுதியில் நடந்த மர்டர் சார். அங்க இது அன்புமணி ராமதாசனுடைய ஸ்டேட்மெண்ட். இது கஞ்சா விற்கிறாங்க, போதை மாத்திரை விற்கிறாங்க, இதை அவர் தடுத்ததால் கொல்லப்பட்டிருக்கார், அவர் ஒரு குத்துச்சண்டை வீரரும் கூட அப்படின்ட்டு. சார், ஒவ்வொரு ஸ்டேஷன்லயுமே டெட்டாச்மெண்ட் இருக்காங்க சார், ஐஎஸ் இருக்கிறாங்க. அவர்களுக்கு அந்த ஏரியால என்ன நடக்குதுங்கிறத பார்த்து தகவல் சொல்ல வேண்டியதுதான் அவங்களுடைய வேலை. இதுதான் அவங்களுக்கு கடமையும் கூட. உள்ள வேலை செய்யக்கூடிய போலீஸ் எப்படி வேலை செய்யறாங்கிற ரிப்போர்ட்டையும் அவர்கள் ஐஎஸ் கொடுப்பாங்க சார். ரொம்ப எளிதாக ஒப்பீடு செய்து இதெல்லாம் நாங்க பொருட்படுத்துறதில்லை அப்படிங்கிற அளவில் இந்த பிரச்சனையை கடந்து போக இந்த அரசு முயற்சி செய்வது ஆரோக்கியமான ஒரு செயலாது. நீங்க சொன்னீங்க போதை ஒழிப்புக்கு 1.0, 2.0, 3.0 தொடர்ந்து பாத்தீங்கன்னா பேப்பர்ல சக்கரை அப்படின்னு எழுதி எடுத்து நாங்க வாயில வச்சு பார்த்தோம்னா இனிக்குவாங்கிற மாதிரி அவரு கடந்த 2 வருஷமா அதுல சொல்லி குறிக்கிறதுக்கு நீங்க மன்னிக்கணும் சார். நீங்க அப்படி சொல்லாதீங்க. நீங்க ஒரு மாநில காவல்துறை இந்த மாதிரி போதை சம்பந்தமான வழக்குகள், கஞ்சா வியாபாரிகள், சாராய வியாபாரிகளுடைய சொத்துக்களை எல்லாம் சீஸ் பண்றது இந்தியாவில் வேற எந்த ஸ்டேட்டும் பண்றது இல்லை சார், தமிழ்நாடு தான் பண்றாங்க. அதனால நீங்க அந்த மாதிரி சொல்ல வேண்டாம். நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த கஞ்சா 2.0 அன்புமணி ராமதாஸ் அவர்களை குறிப்பிட்டு சொன்ன மாதிரி போதை மருந்து சம்பந்தமாக ஒரு நபர் டிஜிபி ஆபீஸுக்கு வெகு அருகில் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா டிஜிபி முதல்ல டிஸ்மிஸ் பண்ணுங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாருல்ல, அப்ப டிஜிபி டிஸ்மிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு போதை கடத்தல் மன்னன் திமுகவை சேர்ந்த மன்னன் போய் சர்வசாதாரணமா டிஜிபியோட போய் கடந்த கருணாநிதி ஆட்சியில எடுத்துட்டு மரியாதைக்குரிய ஜெயலலிதா ஆட்சியில திட்டமிட்டு 15,000 போராட்டங்கள் தமிழ்நாட்டில் தூண்டிவிடப்பட்ட எடப்பாடி பழனிசாமி ஆபீஸ்ல ஒரு போதை மருந்து கடத்தல் குற்றவாளி போய் டிஜிபி பக்கத்துல நின்று வரை பார்த்திருக்கிறீங்களா? நீங்க டிஜிபியோட டின்னர் சாப்பிடுறா, ஞானசேகரன் அமைச்சரோட அலாலாவி கொலாவுறாரு. இதெல்லாம் நடக்குது சார். ஒண்ணு சொல்லுங்க, ஆள்பவனை பார்த்தால் குற்றம் செய்ய பயந்து நடுங்கணும். சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாக்கரைகள் சொல்லுவாங்க. ஜெயலலிதா பதவி இருக்கிறப்ப 12/10 ஒரு வருஷம் சொன்னாங்க, நான் அப்படின்னு அவங்க அனுப்பப்பட்டிருப்ப இருக்கிற கொள்ளையர்கள் பக்கத்து மகளுக்கு தப்பித்து ஓடினதா அன்னைக்கு மாநில பேப்பர்ல செய்தி போட்டிருக்காங்க. ஆள்பவனை பார்த்தால் குற்றம் செய்ய தூண்டுபவனுக்கு குற்றவாளிக்கு அச்சம் வரணும் சார். அதை விட்டுட்டு நான் நடவடிக்கை எடுப்பேன், அது பண்ணுவேன், இதெல்லாம் பேசுறதுக்கு அதுக்காகத்தான் உதாரணத்தை சொன்னேங்க. ஐயா, நான் வாழ்றது இந்த சாமானிய தமிழ்நாட்டுல. உத்தரப்பிரதேசத்துல பாஜக ஆண்டா எனக்குன்னா, இது ஐக்கிய ஜனதா ஆண்டா, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த முலாயம் சிங் ஆண்டா எனக்குன்னாங்க. ஊபியோட மக்கள் தொகை எவ்வளவு வசதியா இன்னொரு சின்ன மாநிலத்தோட மக்கள் தொகை சொல்றாரு. உத்தரப்பிரதேசோட மக்கள் தொகை எவ்வளவு, தமிழகத்தோட மக்கள் தொகை எவ்வளவு அப்படிங்கறது கம்பேர் பண்ணி பார்க்கணும். என்சிஆர்பி ரிப்போர்ட்டுங்கிறது அந்தந்த மாநிலத்துல நீங்க எவ்வளவு எஃப்ஐஆர் போட்டுக்கிறீங்கிறத பொறுத்து. இங்கதான் எஃப்ஐஆர் போடுறது இல்லையா, கூப்பிட்டு சமாதானம் கூட்டு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் பலாத்காரம் அமைதியா இருந்தா தப்பா போகும். இல்ல
நான் பதில் சொல்லணும். இல்ல இல்ல அவர் பேசி முடிச்சிட்டு குறுக்கிடாதீங்க ப்ளீஸ். நான் முடிச்சேன். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் 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 நான் அவருக்கு விளக்கம் கொடுக்கிறேன். என்சிஆர்பி ரிப்போர்ட் பத்தி நான் விளக்கம் கொடுக்கிறேன். நீங்க அமைதியா இருங்க சார். நீங்க பேசலாம் சார். இங்கதான் எஃப்ஐஆர் போடுறது இல்லையா? கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணா 4 பேர்த்தையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அம்மாவை வந்து நிர்வாணப்படுத்தி கூப்பிட்டு சமாதானப்படுத்தி அனுப்புறாங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டா தானே இல்ல அண்ணா நகர் சம்பவத்துல வழக்கில் அப்படி நடந்தது சார். இது இல்ல இல்ல இருங்க அவர் பேசி முடிச்சிட்டு சார். அவர் பேசி முடிச்சிட்டு ப்ளீஸ் பேசி முடிச்சிட்டு அனுமதிச்சிருங்க. அதே மாதிரி பேசுங்க சார். கடந்த ஆட்சியில சொன்னாரு கொடநாடுகள் நாங்க வந்த உடனே குற்றவாளியை கைது செய்வோம். தமிழக முதலமைச்சருக்கு ரொம்ப பணிவோட சவாலா சொல்றேன். சொன்னீங்களே என்னாச்சு? கொடநாடு குற்றவாளி தண்டனை கொடுங்க சார். குற்றவாளி கொடுங்க நிறுத்துங்க. யாரு சம்பந்தப்பட்டாலும் தூக்கில போடுங்க. யாருக்கு இல்லைன்னு சொன்னா அதே மாதிரி முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவருடைய சாதனை உண்மை குற்றவாளிகள் அவர் பேசி முடிச்சிட்டோம். நீங்க பேசி முடிச்சதுக்கு நீங்க பேசுங்க. நோட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நானே சொல்றேன் கொடநாடு வழக்கு சார். சார் அரவிந்தாச்சன் இவர் அதனாலதான் இவர் வந்தாலும் நான் இந்த டிவிக்கு வர்றது இல்லைங்க. பதில் சொல்லணும் சார். ஒரு நிமிஷம். வரது வராத சொல்லுங்க. நான் அமைதியா இருக்கல. பதில் வரணும்ல. பதில் வராம என்ன அர்த்தம் சார்? ஒரே ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க சார். பேசலாம் சார். அதிமுக ஆட்சியில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் நேருவோட தம்பி ராமதேவ கொலை இவங்க கட்சிக்காரர் கொண்டதையா கண்டுபிடிச்சு சொல்லுங்க சார். சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்கு சார். என்ன சார் நீங்க சிபிஐ விசாரிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப ரீபெட்டிஷன் போட்டாங்க சார் அவங்க ஒய்ஃப். நீங்க என்ன சார் நீங்க அது தப்பா சொல்றீங்களே சார். சரி ஆமா சார். அந்த வழக்குல எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அப்பீல் பண்ணாங்க சார் அவங்க அந்த கேஸ்க்கு. இதே மற்ற இந்த சென்னை சம்பந்தப்பட்ட வழக்குல சிபிஐ விசாரித்தால் தாமதமாகும். ஸ்டேட் போலீஸ் நாங்க விசாரிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு பரந்தூர்ல இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டை பார்த்து திருமாவளவனே சந்தேகப்படுறாருங்க. இவங்க கூட்டாளியே சந்தேகப்படுறாரு. ஆம்ஸ்ட்ராங் கொலை நடந்தப்ப உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும் அப்படின்னு திருமாவளவனே சொன்னாரு. அதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. கோவையில ஏப்பா குண்டு வச்சான் பாபர் மசூதி சார். அவர் பேசி முடிச்சுட்டு சார் நீங்க அப்புறம் பேசுங்க சார். கொஞ்சம் இருங்க சார். சார் பேசி முடிச்சிருங்க சார் ப்ளீஸ். கோயம்புத்தூர்ல ஏப்பா குண்டு வச்சா பிஜேபி காரன் பாபர் மசூதி இடிச்சா அதனால குண்டு வச்சான். கள்ளச்சாராயத்துல ஏப்பா எல்லாம் குடிச்சிட்டு செத்தாங்க. பக்கத்துல பாண்டிச்சேரியில கிடைக்காத செத்தாங்க. சார் அவர் பேசி முடிச்சிட்டு சார் நீங்க அப்புறம் பேசுங்க. மணிகண்டன் சார்.